அதாவது ஒரு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஜனநாயக ரீதியாக உள்ள ஒரு அமைப்பான தேர்தல் ஆணையத்தின் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருப்பது என்பது மிகவும் பெரும் பரபரப்பை ஜனநாயக ரீதியிலே ஏற்படுத்தியிருக்கின்றதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு மிக 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 கவனம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அதாவது பாஜக, பாரதிய ஜனதா கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தை வாக்குகளை திருடும் மோசடி செய்யும் இயந்திரமாக மாற்றி வைத்திருக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அதுவும் பெங்களூரு மகாதேவபுரா என்ற இடத்திலே நடந்த வாக்குச்சீட்டு குளறுபடி என்பது இட் இஸ் எ கால்குலேட்டட் கான்ஸ்பிரசி என்று கூறியுள்ளார். இட் இஸ் எ கால்குலேட்டட் கான்ஸ்பிரசி டு ஸ்டீல் த பீப்புள்ஸ் மேண்டேட். மக்களின் ஜனநாயக உரிமையை திருடும் வகையிலே திட்டமிட்ட சதியாக இது செய்யப்பட்டிருக்கு என்ற வகையிலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அதுவும் ராகுல் காந்தி டெல்லியிலே மிக தெளிவாக ஆதாரங்களுடன் பட்டியலிட்டு ஒரு மிகப்பெரிய செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார். அதிலே அவர் பட்டியலிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையத்தால் பதில் சொல்ல முடியவில்லை என்று கூறியுள்ள முதலமைச்சர் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்ற வகையிலே கோரிக்கை வைத்திருக்கார். அது மட்டுமல்ல, ராகுல் காந்தி இன்று நாடாளுமன்றத்திலே எதிர்கட்சிகள் அனைவரும் சேர்ந்து எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் இந்தியா உறுப்பினர்கள் அனைவருமே தற்போது ஒரு அணிவகுப்பை நடத்த இருக்கிறார்கள் என்ற வகையிலும் நாடாளுமன்றத்தில் நடைபெற இருக்கிறது என்பதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் வி டிமாண்ட் என்ற வகையிலே நாங்கள் தேர்தல் ஆணையத்தின் உடனடியாக கோரிக்கை விடுவது என்னவென்றால் த இமிடியட் ரிலீஸ் ஆஃப் கம்ப்ளீட் மெஷின் ரீடபிள் வோட்டர் ரோல் ஃபார் எவ்ரி ஸ்டேட். அதாவது அனைத்து வாக்காளர் பட்டியலை உடனடியாக படிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர் பட்டியலும் உடனடியாக அனைத்து மாநிலங்களுக்கும் தேர்தல் ஆணையம் உடனடியாக வெளியிட வேண்டும். அதே போன்று பொலிட்டிக்கலி ட்ரிவன் டெலிஷன்ஸை உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதாவது அரசியல் உள்நோக்கத்துடன் நீக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்களுக்கெல்லாம் உடனடியாக முற்றுப்புள்ளி வைத்து சரியான வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும். அதே போன்று இந்த மிகப்பெரிய சதி திட்டத்திற்கு, ஜனநாயகத்துக்கு எதிரான சதி திட்டத்திற்கு எதிராக நடைபெற்றது குறித்து ஒரு விசாரணை அமைக்க வேண்டும். இண்டிபெண்டன்ட் ப்ரூஃப், சுதந்திரமான தனித்துவமான ஒரு விசாரணை நடத்துவதற்கு உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்ற வகையிலே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, டிஎம்கே ஸ்டாண்ட் ஷோல்டர் டு ஷோல்டர் இன் திஸ் ஃபைட். இதில் தோளோடு தோள் கொடுத்து ராகுல் காந்தியுடன் இணைந்து திமுக போராடும் என்ற வகையிலே அவர் தெரிவித்திருக்கிறார். we will not watch in silence. நாங்கள் மௌனமாக இருக்க மாட்டோம். பிஜேபி's roles in India democracy in broad daylight. பகல் கொள்ளையை நடத்தி கொண்டிருக்கும், பகல் கொள்ளையாக ஜனநாயகத்தை திருடிக் கொண்டிருக்கும் பாஜகவின் சதிக்கு எதிராக நாங்கள் தோளோடு தோள் நின்று எதிர்த்து போராடுவோம் என்ற வகையிலே திமுக உடன் நின்று போராடும், காங்கிரசுடன் சேர்ந்து என்ற வகையிலே திமுகவின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான ஸ்டாலின் பரபரப்பு அறிக்கை ஒன்றை வைத்து மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். தேர்தல் ஆணையமா அல்லது மோசடி இயந்திரமா? தேர்தல் ஆணையத்தை வாக்குகளை திருடும் மோசடி இயந்திரமாக பாஜக, பாரதிய ஜனதா கட்சி மாற்றி வைத்துள்ளது என்ற குற்றச்சாட்டை வைத்திருப்பது ஜனநாயக ரீதியிலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரே தேர்தல் ஆணையத்தின் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருப்பது என்பது மிகுந்த கவனத்தை பெற்றிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஆனந்தி.